வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியின் தீவிரமான ஆதரவாளர்கள் திடீர் அந்தர்பல்ட்டியா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் இருக்கவர்கள் அனைவருமே தோல்வி, அதிமுக படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக மாற ஆரம்பித்து விட்டார்கள் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதிமுக தலைமை மாற்றணும் என்று ஒருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை யாரும் எடுக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தீவிரமான ஆதரவாளர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலையை பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டால் அதிமுக மோசமாகிவிடும் என்பதனை அவர்களே கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், மிகவும் ஒரு படுதோல்வி, அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா அதிமுக திகழ்கிறது என்று நாம் கூறலாம். ஏன்னா தற்பொழுது இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியான கட்சி கிட்டத்தட்ட டெபாசிட்டு ஒரு சில இடங்களில் இழந்திருக்கு, 3வது 4வது இடத்துக்கு போயிருக்கு, ஒரு சில இடங்களில் 2வது இடத்திற்கு ரொம்ப கடினமாக பார்த்திங்கன்னா போட்டிகள் என்பது இருந்து கொண்டிருக்கும் சூழலை தற்போது எந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இந்த கட்சியின் நிலைமை என்பது போயிருக்கு அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது. மேலும் ஒரு சில தொகுதிகளில் குறிப்பாக தென்மண்டலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது வெகுவாகவே குறைந்து விட்டது என்றே நாம் கூறலாம். ஸோ அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன சொல்கிறாங்களோ அதை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு ஆலோசனை மாதிரி செஞ்சு எல்லார கருத்தையும் கேட்டு அதன் பிறகு நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்றே நாம் கூறலாம். இல்லாவிட்டால் அதிமுக இதே நிலைமை தொடரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி இதன் பிறகு என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவில் பல பிளவுகள் தான் நடந்திருக்கு. பல அணிகளாக உடைந்து சிதைந்து தான் போயிருக்காங்க. இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி மாறுவாரான்னு பார்ப்பாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள். மாறலைன்னா ஓபிஎஸ்ஓ இல்லை சசிகலா தரப்போ பார்த்திங்கன்னா பக்கம் போவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஏன்னா அவங்க கூடி விரைவில் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றி விடுவார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவிற்கு தீவிரமாக இறங்கி பார்த்திங்கன்னா அழைப்புகள் விடுவது, அதிமுகவின் தொண்டர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, நிர்வாகிகளை அழைப்பு கொடுப்பது என்று பல முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் சொல்லோ அதிமுக டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான தலைமை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது என்று ஒரு பக்கம் சசிகலா தரப்பு சொல்ல, ஓபிஎஸும் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அணி மாறினால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி மனம் மாறுவார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பூதாங்காரமாக ஓடித்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.